வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் மடமடன்னு எந்திரிச்சு சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். காலையிலேயே சரியான டிப்ரிமேஷன் நண்பர்களே. ரீசெண்டாக தான் அப்கிரேட் பண்ணி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷாக வாங்கி வச்சிருந்தேன். பங்க்ல அதை வேற யாரோ தூக்கிட்டானுங்க, அதை வேற கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஷார்ப்பா 7 மணிக்கு சர்ச் சர்வீஸ் ஆரம்பிச்சிடும். இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு சர்ச்சுக்கு போன மாதிரி தான் சொல்லி நின்றுட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு பஸ் வந்துச்சு, சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நேற்று திடீர்னு ஆள் இல்லாதனால அன்ஃபார்ச்சுனேட்டாக நைட் ஷிஃப்ட் போட்டுட்டாங்க. அதனால சரியா தூக்கம் இல்லாதனால சர்ச்சில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சர்ச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக காஃபி கடைக்கு போய் ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டு நேராக பேருந்து பிடிச்சி டேரக்டாக நம்ம இப்போ ஷிஃப்ட்டில் ஜாயின் பண்ணணும். இன்னைக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கூட்டம் இருக்கல நண்பர்களே, ஆவரேஜாக தான் இருந்து. பின்னர் பிரேக் டைம்ல டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பங்கை விட்டு எக்ஸிட் ஆயாச்சு. சரி, இரவேளை உணவு சாப்பிடலான்னு பார்த்தா எல்லா கடையும் க்ளோஸ்ல இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு கடையை கண்டுபிடிச்சி 2 பரோட்டாவை சாப்பிட்டு நம்ம நண்பர் ரூமுக்கு வந்துட்டேன். அங்கே போய் ஒரு சாப்டர் பைபிள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிஷ் ஆயில் போட மறந்து அப்படியே அதையும் போட்டு லேப்ல ரங்கோலி படம் ஏற்றி வச்சிருந்தானுங்க. ஃபுல்லா பார்த்து அப்படியே தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு டைமை பார்க்குறேன், டைம் 9 மணி ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் காலேஜுக்கு போக முடியாது. அதனால பேருந்து பிடிச்சி பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மத்தியானத்துக்கு சூட 2 ஆஃப் பாயில போட்டேன். ஆனா இதுல என்ன சோகமான கதைன்னா ஆஃப் பாயில் எடுக்க உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச ஆஃப் பாயிலோட மத்தியான உணவை சாப்பிட்டுட்டு மீண்டும் பைபிள் ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சுட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டே மீண்டும் நாளை சந்திப்போம்.